அவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையினும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசு மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இணைச்சட்டம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கவனமாக இருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் என்கின்றார் மோசே வழியாக நம்முடைய இறைவன், நம்மை படைத்தவர். அன்புக்குரியவர்களே, எதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும்? நம்மை நாம் யோசித்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சீடர்களுக்கு கூறுகிறது, இறை சட்டத்தையோ அல்லது கட்டளைகளையோ நான் அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்ற வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, இறைவனின் மீது முழுமையாக விசுவாசம் வைத்து இந்த தவ காலத்தில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், எதனை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளக்குகின்றது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இறைவன் நம் ஒவ்வொருவருக்குமே இப்படிதான் நாம் வாழ வேண்டும், நாம் முழுமையாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் வார்த்தையை கேட்பதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையாக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய குடும்பத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணரசுக்கு நாம் புக முடியும் என்பதை எடுத்துரைக்கின்றது இன்றைய இறை வார்த்தை. நாம் சொல்லிட்டு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எதை மையமாக கொண்டு நாம் இவ்வுலகத்தில் வாழ்கின்றோம்? இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கின்ற பற்றா அல்லது இறைவன் மீது கொண்டிருக்கின்ற முழுமையான விசுவாசமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 63 மற்றும் 68ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, நீ கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு அளிக்கின்றன. நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். எந்த துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவர் நம்மிடமிருந்து நாம் எவ்வாறு அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதனை நாம் உணர்கின்றோமா? அதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பேர பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுக்கு விசுவாசத்தை வளர்க்கின்றோமா? நம்மை நாமே சொல்லிட்டு பார்ப்போம். திருப்பலி வழியாக தூயாவின் வல்லமையை கேட்போம். தூயாவின் வல்லமையினால் நாமும் அறிந்து கொண்டு அறிந்ததை பிறருக்கு எடுத்து காட்டக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுவதற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம்.